ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் மிக்சியில் அடித்த மாவில் இட்லி ஊற்றும் போது நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு இருந்தது. இதே தான் இனிமேல் ஃபாலோ பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அப்படி பண்ணக்கூடாதான். அடிக்கடி இந்த மாதிரி மாவாட்டும் போது சீக்கிரம் மிக்சி ஃபால்ட் ஆகிடுமா. ஸோ நான் கூட நினச்சேன், நம்ம மிக்சி ஜார்லேயே அரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை மிச்சம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வேறு மாவு அரைச்சி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வேறு நினச்சிருந்தேன். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாதா. சரி, என்ன பண்ணுறதுக்கு, வாங்கித்தான் ஆகணும். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்லியும் கொள்ளு சட்னியும் பண்ணியிருந்தேன். கொள்ளு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேம் வேர்க்கடலை சட்னி மாதிரியே, ஏன்னா வேர்க்கடலைக்கு பதில் கொள்ளு சேர்க்க போகிறோம். கொள்ளை ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கணும். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட். மதிய லஞ்சுக்கு நான் தேங்காய் சாதமும் ப்ரொக்கோலியும் பன்னீரும் போட்டு ஒரு செமி ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் மெனு. உங்களுக்கு என்னோட மெனு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் டாடி ப்ளே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ.